கதை தலைப்பு: சோம்பேறி கரடியும் மர்மமான சீழ்க்கை ஒலியும். பச்சை பசேல் என்ற விசில் சத்தம் கேட்கும் பைன் மரக்காடு ஒன்றில் மிக மிக சோம்பேறியான ஒரு பழுப்பு கரடி வாழ்ந்து வந்தது. அந்த கரடிக்கு தேன் சாப்பிடுவதும் மரத்தடியில் பகல் முழுவதும் தூங்குவதும் தான் பிடித்தமான வேலைகள். காலை எழுந்ததும் ஒரு பெரிய பாறை மீது ஏறி சூரிய ஒளியில் சுருண்டு படுத்துவிடும். ஒரு நாள் கரடி வழக்கம் போல ஒரு பெரிய மரத்தடியில் அதன் பெரிய பழபழப்பான மூக்கை உயர்த்தி கனவுலகத்தில் மிதந்து கொண்டிருந்தது. அப்போது விஸ் என்று ஒரு வினோதமான சீழ்க்கை ஒலி அந்த அமைதியான காட்டுக்குள் எதிரொலித்தது. என்ன இது? என்னுடைய தூக்கத்தை கெடுக்கும் இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று கரடி எரிச்சலுடன் முனகியது. மெதுவாக ஒரு கண்ணை திறந்து சுற்றும் முற்றும் பார்த்தது. யாரோ புதிதாக வந்துள்ளார்களா என்று யோசித்தது. அந்த கரடிக்கு அந்த சத்தம் பெரும் கோபத்தை வரவழைத்தது. அந்த சத்தம் கேட்ட திசையை நோக்கி அதன் பருத்த உடலை இழுத்துக்கொண்டு மெதுவாக நடந்தது. இந்த சத்தம் நிற்கவில்லை என்றால் எனக்கு நல்ல தூக்கம் கிடைக்காது என்று தனக்குள்ளேயே பேசிக்கொண்டது. கொஞ்சம் தூரம் சென்றதும் ஒரு புத்திசாலி சிவத்து நரி மரத்தடியில் படுத்துக் கொண்டிருந்த கரடியை பார்த்து சிரித்தது. என்ன கரடியே, தூக்கத்தை கலைத்த வினோத சத்தத்தை தேடி வந்து விட்டாயா என்று கிண்டலாக கேட்டது. கரடி எரிச்சலுடன், ஆமாம், இந்த சத்தம் என்னை நிம்மதியாக தூங்கவிடவில்லை, நீ கேட்டாயா என்று கேட்டது. நான் கேட்டேன். அது ஒரு மர்மமான சத்தம். ஆனால் அதை பற்றி யோசிப்பதற்கு எனக்கு நேரமில்லை என்று தன் பாதையில் சென்றது. நீயாவது கண்டுபிடி, அப்புறம் எனக்கு தகவல் சொல். கரடி மேலும் எரிச்சலுடன், எல்லோரும் என்னைப் போலவே சோம்பேறிகள்தான் என்று முணுமுணுத்தது. கரடி தொடர்ந்து நடந்தது. பிறகு ஒரு சுறுசுறுப்பான அணில் தன்னுடைய கொட்டைகளை சேகரித்துக் கொண்டிருந்தது. விஸ் 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 ஒலி இன்னும் சத்தமாக கேட்டது. கரடி அந்த அணிலை பார்த்து, அணிலே, இந்த வினோத சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று தெரியுமா என்று கேட்டது. அணில் கொட்டையை வாயில் அடைத்துக்கொண்டே, அது ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து வருகிறது. நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன், அதை கண்டுபிடிக்க எனக்கு நேரமில்லை. ஆனால் நீ வேண்டுமானால் சென்று பார் என்று சொல்லிவிட்டு வேகமாக ஒரு மரத்தின் உச்சிக்கு ஏறிவிட்டது. கரடி, எல்லோரும் ஒரே பதில் சொல்கிறார்கள், நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று புலம்பியது. ஆனாலும் அதன் ஆர்வம் அதிகரிக்கவே அந்த கரடி சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றது. அந்த சத்தம் ஒரு மிக உயரமான பைன் மரத்தின் உச்சியிலிருந்து வந்தது. அந்த மரம் மற்ற மரங்களை விடவும் உயரமாக இருந்தது. ஐயோ, இந்த மரத்தில் ஏறுவது எப்படி என்று கரடி பயந்தது. அதன் பெரிய பருத்த உடலை நினைத்து பெருமூச்சு விட்டது. ஆனால் அந்த சத்தம் கரடியின் மனதை மேலும் மேலும் தூண்டியது. கரடி ஒரு நீண்ட மூச்சை எடுத்துக்கொண்டு மரத்தின் உச்சிக்கு மெதுவாக ஏற ஆரம்பித்தது. இது ஒரு பெரிய சாகசமாக மாறிவிட்டதே. என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சவாலை நான் சந்தித்ததில்லை என்று கரடி முனகியது. அதன் பெரிய பாதங்கள் மரத்தின் பட்டையை பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு படிமமாக மேலே சென்றது. இது ஒரு பெரிய கஷ்டமான பயணம். கடைசியில் மூச்சு வாங்க வாங்க மரத்தின் உச்சிக்கு வந்தது. அங்கு சத்தம் வந்த இடத்தை கரடி கண்டதும் ஆச்சரியத்தால் அதன் வாய் திறந்தது. அங்கு ஒரு மென்மையான கூட்டில் மிக அழகிய பளபளப்பான ஒரு முட்டை இருந்தது. அந்த முட்டையிலிருந்துதான் விஸ் என்ற சத்தம் வந்து கொண்டிருந்தது. திடீரென்று பலத்த காற்று வீசத் தொடங்கியது. மரம் ஆட்டம் கண்டது. அந்த முட்டை அந்த கூட்டிலிருந்து உருண்டு விழுந்து விடுமோ என்று கரடிக்கு பயமாக இருந்தது. கரடிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதன் சோம்பல் எல்லாம் மறைந்து போனது. ஒரு சிறிய நிரபராதி முட்டை ஆபத்தில் இருப்பதை கரடி பார்த்தது. ஐயோ, இந்த முட்டை உடைந்துவிட்டால் என்ன ஆகும் என்று கரடிக்கு கவலையாக இருந்தது. அதன் பெரிய
கரடு முரடான பாதங்களை மிக கவனமாக அந்த கூட்டின் பக்கத்தில் வைத்து முட்டையை மெதுவாக ஆதரித்தது. கரடி மிகவும் கவனமாக இருந்தது. அதன் இதயம் வேகமாக துடித்தது. அப்போது ஒரு சிறிய வண்ணமயமான சின்ன குருவி பறந்து வந்தது. அந்த குருவியின் கண்களில் பயம் இருந்தது. அதன் குஞ்சின் முட்டையை தேடி வந்த குருவி கரடியை அங்கே கண்டதும் இன்னும் பயந்தது. ஐயோ, என் குஞ்சின் முட்டையை கரடி விழுங்கிவிடுமோ என்று குருவி நினைத்தது. ஆனால் குருவி அருகில் வந்தபோதுதான் கரடி முட்டையை மிகவும் கவனமாக பாதுகாத்துக் கொண்டிருப்பதை பார்த்தது. என் குஞ்சு ஆபத்தில் உள்ளது. இந்த சத்தம் என் குஞ்சின் அழைப்பு. அது முட்டைக்குள்ளிருந்து வெளியே வர முயற்சி செய்கிறது என்று குருவி சொன்னது. கரடிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஓஹோ, இதுவா அந்த சத்தம்? இது ஒரு குழந்தை பிறக்கும் சத்தமா என்று நினைத்தது. கரடி முட்டையை தொடர்ந்து பாதுகாத்துக் கொண்டு குருவியுடன் காத்திருந்தது. சிறிது நேரத்தில் அந்த முட்டை மெதுவாக உடைந்தது. அதிலிருந்து ஒரு சிறிய துருதுருப்பான குட்டி குருவி வெளியே வந்தது. சியூ சியூ என்று சத்தமிட்டது. அதன் சிறிய கண்கள் கரடியை பார்த்தன. குருவிக்கு அளவில்லா மகிழ்ச்சி. நன்றி கரடியே, நீ என் குஞ்சின் உயிரை காப்பாற்றினாய். நீ இல்லாமல் இது வெளியே வந்திருக்காது என்று நன்றி சொன்னது. கரடி அந்த சிறிய குஞ்சை பார்த்தது. ஒருவிதமான மகிழ்ச்சி அதன் உள்ளுக்குள் பரவியது. தேன் சாப்பிடுவதால் கிடைத்த மகிழ்ச்சியை விட இது ஒரு அற்புதமான மகிழ்ச்சியாக இருந்தது. யாரோ ஒருவருக்கு உதவி செய்தது கரடிக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தந்தது. இந்த சீழ்க்கை ஒலி என் தூக்கத்தை கலைத்தாலும் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்துவிட்டது என்று கரடி சிரித்துக் கொண்டது. கரடி மெதுவாக மரத்தை விட்டு கீழே இறங்கி ஒரு புதிய உற்சாகத்துடன் நடந்தது. அதன் சோம்பல் எல்லாம் குறைந்துவிட்டது. கதை நீதி, எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் உதவிதான் உண்மையான அன்பு. நண்பர்களே, லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.